சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா, என்னக்கா ப்ரே பண்ணீங்க சாமி கிட்ட? உனக்கு தமிழ் கூட விளையாடணுமா வேண்டாமா? ஆமாங்கக்கா, விளையாடணும் தான். ஆனா உடனே போயிட்டாங்களே. தம்பி மொட்டையெல்லாம் அடிச்சிட்டு நல்லா லட்டு உருண்ட மாதிரி சூப்பரா இருந்தால. அப்போ கண்ணை மூடிக்கோ. நம்ம 3 பேரும் சாமி கிட்ட தமிழ் ஊருக்கு போக கூடாது, திரும்ப இங்கே வரணும், நாங்க இன்னும் 1 வாரம் அவன் கூட தான் இருக்கணும், அவன் கூட தான் விளையாடணும்னு ப்ரே பண்ணலாம். சரியா? சரிக்கா. அப்படியே பண்ணிடலாம்க்கா. அக்கா, நீ சொல்ல சொல்ல நாங்களும் பின்னாடி சொல்லிட்டுமா? சரி, நான் சொல்றேன், அதை கேட்டு நீங்களும் சத்தமா சொல்லுங்க. சரியா? சாமி சாமி, எங்க தம்பி சிங்கப்பூர் போக கூடாது. சிங்கப்பூர் போக கூடாது. அவன் திரும்ப எங்க வீட்டுக்கே வந்துடணும். எங்க வீட்டுக்கே வந்துடணும். நாங்க இன்னும் 1 வாரத்துக்கு அவன் கூட தான் விளையாடணும். அவன் கூட தான் விளையாடணும். மது, 3 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாமி கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கோம்மா. நீங்களும் வாங்க ப்ரே பண்ணுங்க. நிறைய பேர் சேர்ந்து ப்ரே பண்ணா சாமி சீக்கிரமா செஞ்சு கொடுப்பாருல்ல. இப்ப என்ன ப்ரே பண்றீங்க? தம்பி போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாம்மா, சித்தி வேற தம்பிய ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல. அவனுக்கு உடம்பு வேற சரியில்லை. உடம்பு சரியில்லாத தம்பிய கூட்டிட்டு போனா பாவம் தானம்மா. அவனுக்கு கை கால்லாம் வலிக்கும்ல. அதனாலதான் அவனை திரும்ப வர சொல்லி சாமி கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கோம். மது, அப்படியெல்லாம் நம்ம ப்ரே பண்ண கூடாது. சித்தி தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கிளம்பிட்டா. நல்லபடியா சிங்கப்பூருக்கு போய் ரீச் ஆகணும், தம்பிக்கு காய்ச்சல் சீக்கிரமா குணமாகணும், இப்படிதான் ப்ரே பண்ணணும். அதுதான் நல்லது. போமா, அப்படியெல்லாம் ப்ரே பண்ண முடியாது. நாங்க எப்பதான் தம்பியோட விளையாடுறது? இந்த சித்தி போனா எப்ப திரும்பி வருவாங்கன்னு கூட தெரியல. அதுக்குள்ள தம்பி பெரிய பையன் ஆயிடுவான். அவ சின்ன தம்பியா இருக்கும்போது விளையாண்டதானே நல்லா இருக்கும். நீங்க 2 பேர் சொல்லுங்க. எங்க தம்பி திரும்ப எங்க கிட்டயே வரணும். அவன் சிங்கப்பூருக்கு போகவே கூடாது. ஃளைட் எல்லாம் கேன்சல் ஆகணும். மது, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என் செல்லம்ல, நான் என்ன சொன்னாலும் நீங்க அதை கேட்கணும். போமா, நீங்க மட்டும் நான் சொல்ற பேச்ச கேக்குறீங்களா? தம்பிய குடுக்க வேணாம்னு சொல்லி திரும்ப கொடுத்தீங்கல்ல. இப்ப பாருங்க, பேசாம கொடுக்காம நாமளே வச்சிருந்திருக்கலாம்ல.